ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நோயற்ற வாழ்வுடனும் நீடித்த ஆயுளுடனும் நலமுடனும் இருக்கணும்னு கந்தன்கிட்ட நான் எப்பொழுதும் வேண்டுற வேண்டுதல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கேட்டவங்களுக்கு கேட்டதை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்குற வியூவர்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபரோ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மதன்கிற நேமு. நீங்கள் வேலைவாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டு சான்ஸை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு 3வது முறையாக கிடைக்குது. கண்டிப்பாக அந்த வேலன் இந்த வேலையை கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுப்பாரு. கண்டிப்பாக அந்த மதன்கிற பையனுக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதோட உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? எனக்கு ஸ்கூல் போகிறதுல டைமிங்கே இல்லை. எல்லார்கிட்டையும் பேசணுன்னு ஒரு ஆசை தான். அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடவும் டைமிங் இல்லை. மார்னிங்கு ஈவினிங்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். பசங்களை கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம அதிகமாகவே கேர் எடுத்துக்கிறோம். அது கவனம் ஃபுல்லாகவே நம்ம குழந்த மேலேயும் இருக்கா. ஸ்கூல் பசங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2 பேருமே என் பசங்க தான். ஆனால் அந்த பசங்களுக்கு கூட நான் அதிகமாக சொல்லி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு அந்த டைமிங்கில் மட்டும்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அந்த கந்தனோட அருளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அவன் எத்தனை பேர் மனசில் உள்ளே இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த கந்தன் கண் திறந்ததை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அது அவன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதாவது அவனுடைய பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் முதல் நாளே விசாகம் வந்துடுச்சு நட்சத்திரம். அன்றைய நாளில் அவன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் சாமி கும்பிடும்போது கண் திறந்து பார்க்குறாங்கிறதே ஒரு ஆனந்தம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது சொல்லும்போது என்ன அறியாமல் ஒரு ஃபீல். அவன் மேலே நான் உசுரை வச்சுருக்கேங்கிறதுக்கு அவன் எனக்கு அந்த கண் திறந்து காமிச்சான் பார்த்தீங்களா, அதை விட ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கவே இருக்காது. அது நான் பிறந்த பிறப்புக்கு எனக்கு ஏதோ நான் செஞ்ச மிகப்பெரிய தவம் தான் நான் நினைக்கிறேன். அவனுடைய அருள் இன்னும் மேலும் மேலும் எனக்கு வேணும். அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வேணும். அதனால் அவனுடைய அந்த பக்தியும் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நலமுடனும் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.